Hello my dear students, இந்த வீடியோவில் சமச்சீர் கிரேட் 10 மேக்ஸ் சாப்டர் 4 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் டைப் 1 அண்ட் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது ஸ்கேல் ஃபேக்டர். ஓகேவா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் பொறுத்தவரை நமக்கு வந்து ஸ்கேல் ஃபேக்டர்னால் என்னென்னு தெரியணும். அது வந்து லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 அது எப்படி பிரித்து எப்படி அனலைஸ் பண்ணி அந்த டயக்ராம் வரையணுன்றதா இந்த இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டைப் 1 பார்ப்போம். டைப் 1 டைப் 2 ரெண்டுமே ஒரே வீடியோவில் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம டைப் 1 பார்ப்போம். டைப் 1ல் பாருங்கள், ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தேன் 1 கொடுத்துருக்கேன். அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர். இங்கே பாருங்கள், லைனுக்கு அபவில் இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர். இங்கே 3/5 பாருங்கள், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குது. லெஸ் தேன் 1 எப்படி இது லெஸ் தேன் 1 கண்டுபிடிப்பீங்க? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னாலே நியூமரேட்டர் லெஸ் தேன் டினாமினேட்டர், அப்படின்னா தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ராக்ஷன். ஓகேவா? அது ஆல்வேஸ் வந்து எப்போவுமே லெஸ் தேன் 1 தான் இருக்கும் வேல்யூ. எப்படின்னா இந்த டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போது 5 உள்ள 3 போட்டு பாருங்கள், 0 தான் வரும். இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க, 6 பண்ணிங்கன்னா 5 என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ அப்போ 0.6 ஆகுது. 0.6 ஆல்வேஸ் லெஸ் தேன் 1 தான். கரெக்டாக? ஏன்னா 0 பாயிண்டில் ஆரம்பிச்சிச்சுனாலே வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் இருக்கும். இப்போ நமக்கு கிவன் டேட்டா எழுதிருங்க. ஸ்கேல் ஃபேக்டர் என்னது? 3/5. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு ரஃப் டயக்ராம் வரையணும். ரஃப் டயக்ராம் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரையுங்க. ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, PQR சொல்லியிருக்காங்க. ஸோ டாப்பில் இருக்க வேர்டெக்ஸை வந்துட்டு PQR அப்படி கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். கரெக்டாக ஒன்று எடுத்திங்கன்னா அதே தான் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் PQR வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தென் 1ன்றதுனால நம்ம பெரிய ட்ரையாங்கிளோட அது வந்து கம்மியாக இருக்கும், அடுத்த ட்ரையாங்கிள் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு உள்ளே வரும், இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃபேர் டயக்ராம். கிவன் டேட்டா வந்து என்னது, நீங்கள் சிம்பிளாக ஸ்கேல் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்கோம் அதை மட்டும் எழுதுனா போதும். ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபேர் டயக்ராம், ஃபைனலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ஓகேவா? ஃபேர் டயக்ராமில் பாருங்கள், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டே கிடையாது. நம்ம சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட வேண்டியதுதான். கரெக்டாக வரைங்க, ஸ்கேல் வச்சுட்டு ஈவனாக நீட்டாக வரைங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைனல் டயக்ராம் வந்துட்டு ரஃப் டயக்ராமில் இருக்க மாதிரி தான் வரும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில ஆங்கிள்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். பேசிக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுக்கணும், PQR. இந்த பேஸ்க்கு கீழே அக்யூட் ஆங்கிள் என்ன தெரியுமா, லெஸ் தேன் 90 டிகிரி. நம்ம அதோட ரொம்ப கம்மியாகவே தான் எடுத்துருக்கோம். இது அரௌண்ட் ஜஸ்ட் ஒரு 30 டிகிரி கிட்ட தான் இருக்கும். கீழே எடுத்துட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ்னால் ஏதாவது ஒரு ரேடியஸ் சிம்பிளாக குட்டி குட்டியாக வந்துட்டு எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க, பெரிய வேல்யூ அந்த 3 5 தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 5 இது ஆர்க் வரையணும். அந்த லைனில் அந்த ரெண்டாவது வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு அக்யூட் ஆங்கிள் லைன். அதில் நம்ம 5 லைன் வரையணும். இந்த மாதிரி ஆர்க்காக கொடுத்துட்டு ஏன்னா 5 கொடுத்துருக்காங்கல்ல டினாமினேட்டரில் கிரேட்டர் வேல்யூ, அதை நம்ம 5 ஆர்க் எடுத்து வரைஞ்சாச்சு. ஆர்க்லாம் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. நம்ம நேமிங் கொடுக்க வேண்டியதான். ஸோ PQR அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கணும். டாப்பில் இருக்க வேர்டெக்ஸ் வந்து P, சைடில் Q, அண்ட் நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது R கொடுத்தாச்சா. இது எக்ஸ்டெண்டட் லைனுக்கும் வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்டட் லைன் சொல்ல மாட்டேன், எக்ஸ்டெண்டட் ரே. ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், நமக்கு எண்டு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதில் நம்ம இப்போ வந்து Q1 Q2 அந்த ரே ஆர்க்லாம் வச்சுருக்கோம்ல, ஸோ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துக்கணும். Q1லேருந்து Q5 இருக்கும். நேம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே 3 and 5 தான். ஓகேவா? Q3 and Q5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த Q5 லாஸ்ட் லைனை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து வரப்போகிற இன்னொரு லைன் வந்துட்டு உள்ளே தான் வரப்போகுது, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே. ஓகேவா? ஸோ இப்போ டாப்பில் ஒரு ஆங்கிளுக்கு இது நெக்ஸ்ட் ஒரு கீழே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வரைய போகிற வந்துட்டு உள்ளே தான் வரும். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே டாப்பில் இருக்கிறது உள்ளே தான் வரும். இந்த 1 2 3 நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் ஃபஸ்ட்டு வரையணும், நெக்ஸ்ட் என்ன வரையணுன்ட்டு. இப்போது அந்த Q5லேருந்து R ஜாயின் பண்ணிக்கணும். அவுட்ரு ட்ரையாங்கிள்குள்ளே வேல்யூ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், Q3 and Q5 மட்டும் தான் நோட் பண்ணணும். இந்த அக்யூட் ஆங்கிள் 90 டிகிரி அந்த லைனில் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த Q5லேருந்து எடுத்துக்கோங்க. அந்த Q5 ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த Q1 Q2 Q3 Q4 Q5 வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு Q3 and Q5 தான் நோட் பண்ணணும். அதில் Q5 எடுத்துக்கோங்க. Q5ல் ஏதாச்சும் ஒரு ரேடியஸ், Q4லேருந்து Q5க்குள்ள ஏதாவது ஒரு குட்டி ரேடியஸ், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாருங்க, குட்டி மெஷர்மெண்ட், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? எடுத்துகிட்டு இங்கே
அந்த Q5லேருந்து 6 வரைக்கும் அப்படியே ஒரு கட் பண்ணணும். ஒரு ஆங்கிள் மாதிரி ட்ரா பண்ணணும். ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிடணும். ஓகேவா? அதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு தான் இந்த Q3லேருந்து ஒரு லைன் மெஷர் பண்ணணும். அந்த லைனை டச் பண்ணாப்புல அந்த ரேல டச் பண்ணாப்புல பண்ண மாதிரி ஒரு ஒரு கர்வ் மாதிரி வரையணும். ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதோட மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா அந்த மிடில், அந்த இதில் நீங்கள் இன்னொரு ஆர்க் கட் பண்ணி சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி செட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் இந்த Q3லேருந்து ஒரு லைன் பண்ணி Q3லேருந்து அந்த ஒரு பாயிண்ட் சென்டர் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகணும். கரெக்டாக கனெக்ட் ஆகணும். ஓகேவா? இந்த Q3 எது வழியாக போகுது, இந்த பாயிண்ட் சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ அது வழியாக போயிட்டு கரெக்டாக இந்த R' நமக்கு வந்து செட் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து இந்த லைன் வந்துருச்சு. ஓகேவா? இதுலேருந்து நம்ம மெயின் ட்ரையாங்கிளில் இந்த இன்னர் ட்ரையாங்கிள் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ அந்த Q5 எடுத்த மாதிரி இங்கே ஆரில் அதே மாதிரி இங்கே சைடில் எடுக்கணும். ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வு கட் பண்ணணும். அதே தான் இந்த ஆரில் வச்சு கட் பண்ணாமே R' வச்சு கட் பண்ணணும். ஒரு கர்வ் மாதிரி ஒரு சின்ன ஒரு செமி சர்க்கிள் கொஞ்சம் மேலே. ஓகேவா? ஸோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும்ல இந்த மெஷர்மெண்ட், அந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதோட மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு திருப்பி அந்த புதுசாக ஃபார்ம் ஆன அந்த ரேலேருந்து இங்கே பாருங்கள், புதுசாக எங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் ஒரு கர்வ் ஒரு கரெக்ட் பண்ணி கரைச்சிருக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ரேடியஸை வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு இந்த புது ஆர்ச் இருக்குல்ல அங்கே வச்சு உங்களுக்கு ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? 2 இதை கனெக்ட் பண்ண மாதிரி பாயிண்ட் கிடச்சி. இப்போ R' அந்த பாயிண்ட் வழியாக உங்களுக்கு ஒரு லைன் வரையணும். இந்த மேலே இருக்க ஒரு சைடை டச் பண்ண மாதிரி ஒரு லைன் வரையணும். லைன் ட்ரா பண்ணிவிட்டு P' சொல்லிட்டு நேம் பண்ணிடணும். நமக்கு பெரிய அவுட்டர் ட்ரையாங்கிளும் கிடச்சிச்சு PQR. அதுக்கப்புறம் நம்ம இன்னர் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. ஏன்னா ஸ்கேல் ஃபேக்டர் வந்து <1ன்றதுனால இது வந்து இன்சைட் த ட்ரையாங்கிள் தான் வரும். அதை தான் வந்து P', சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் எழுதுறத நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ஒரு நடையில் எழுதுங்க. கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பேராஃப்ரேஸாக எழுதுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் எழுத வேணாம். என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டாரோ இல்லைனா வந்துட்டு ஹேஷ் மார்க்கோ அந்த சிம்பிள் ஏதாவது கொடுத்துட்டு எழுதுங்க. ஒரு ட்ரா ட்ரையாங்கிள் வித் எனி ரேடியஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் வந்து கீழே ட்ரா பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா Q2 X வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, ரே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டேக்கிங் எனி ரேடியஸ் அதை எடுத்துகிட்டு Q1 to Q5 வந்துட்டு ஆர்க்கு கட் பண்ணணும் அந்த இதில். அதுக்கப்புறம் ஸ்கேல் ஃபேக்டர் வந்துட்டு நியூமரேட்டர் லெஸ் தேன் டினாமினேட்டர் அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து Q5யும் Rயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி நான் போட இங்கே சைமல்டேனியஸாக நீங்களும் போட்டு பார்த்தா தான் வந்துட்டு புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? இல்லைனா மறந்துடும். 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் டைப் 2. ஓகேவா? டைப் 2ல் பாருங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் எப்படி இருக்குது பாருங்கள், 7/4 இருக்குது. அதாவது நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர்னா என்னது, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் ஆகும், டினாமினேட்டர் வந்து லெஸர் வேல்யூ ஆச்சு. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதுறாங்க. அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். இதோட ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன். 7 1.1 டைம்ஸில் போகுது, அப்புறம் 4 இருக்கா, சப்ராக்ட் பண்ணுங்கள், 3 கிடைக்குது. 0.7 × 28, அதுக்கப்புறம் வந்துட்டு 5 × 20. ஓகே, இப்போ என்ன 4 5 20. இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, வேல்யூ வந்து 1.75 இருக்குது. அப்போ 1.75 இஸ் கிரேட்டர் தேன் 1. கரெக்டாக? இப்போ நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் கூட இதெல்லாம் மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க, ஸோ இதே தான் கண்டுபிடிச்சிட்டு 1 டைம்ஸ் உங்களுக்கு வந்து 4 கிடைக்கிது. 4 1 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கிது. இது எப்படி எழுதுவோம், QR/D மெத்தட். மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவாங்க, QR/D எழுதுவாங்க. அப்போ Q வந்து என்னது, கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து என்னது 3/4, டிவைசர் வந்துட்டு ஸோ 1 3/4. அதுவும் வந்து என்னது மோர் தேன் 1 தான். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து கண்டிப்பாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி கிரேட்டர் தேன் 1. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தேன் 1 இருக்குது. அப்போ எப்படி வரையணும்,
ஃபஸ்ட்டு ஒரு எப்போ போல் ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க. ஓகேவா? இதுக்கு நேம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம PQR அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து அவுட்டர்ல வரும். ஏன்னா இது வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து என்னது கிரேட்டர் தென் 1ன்றனால இது வந்து அவுட் சைட் தி ட்ரையாங்கிள் நம்ம வரையப்போற ட்ரையாங்கிள் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஃபேர் டயக்ராமும் வரையணும். ஓகேவா? PQR வரைஞ்சிட்டோம். எக்ஸ்டெண்டட் லைன் வந்து பாருங்க அவுட்டர்ல இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு அவுட்டர் சைட்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. அது வந்து P டேஷ் R டேஷ்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நாட் Q டேஷ், இட்ஸ் R டேஷ். இப்போ வந்து பாருங்க கிவன் டேட்டா வந்து என்னது? கிவன் டேட்டாவில் ஸ்கேல் ஃபேக்டர் மட்டும் எழுதிக்கோங்க. 7/4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்ட்டு சொல்லிக்கலாம். இது ஜஸ்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இருக்க ஒரு சம் டைப் 2. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஃபேர் டயக்ராமில் ஒரு ட்ரையாங்கிள் வரையுங்க. ட்ரையாங்கிள் வரையும் போதே வந்துட்டு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைங்க. ஃபஸ்ட்டு பேஸ் வரைங்க. பேஸ் வந்து என்ன எதோ ரேடியஸ். ஓகேவா? சின்னதாக வரைங்க, இல்லைன்னா அந்த பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரைங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் வரைஞ்சாச்சா, இதுலேருந்து நம்ம டாப்பில் போகிற லைனையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து புரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டேன். ட்ரையாங்கிள் போட்டுட்டு இங்கே மேலே போகிற லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம P டேஷ் அண்ட் R டேஷ் நம்ம வந்து வரைய முடியும். ஸோ வரையும் போது நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த பேஸ்லேயும் இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எப்போ வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும் அப்போ வந்து PR லைனையும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது வந்து PQR நேம் பண்ணியாச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறதா வந்துட்டு அவுட்டரில் வரப்போது P டேஷ் R டேஷ்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்போ போல் ஆஸ் யூஷுவல் கீழே வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ரேஞ்சில் ஒரு ரே பாஸ் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருங்க. ரேனானது Q2 X நேம் பண்ணிடுங்க. அது வந்து ரேனானது ஆரோ மார்க் போட்டு எண்ட் ஆச்சுன்னா அது வந்து என்னது எண்டிங் கிடையாது. ஸோ நேம் கொடுத்தாச்சு. Q2X நேம் கொடுத்தாச்சு. அந்த ரேல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 7 ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு ரேடியஸ், சின்ன ரேடியஸ் எடுத்துகிட்டு 7 ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஏன்னா கிரேட்டர் வேல்யூ வந்து 7 தானே. கண்டிப்பாக அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ்டெண்டட் லைனை நம்ம வந்துட்டு 7 ஆர்க்கு கட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன போகிறோம்? 7 ஆர்க் கட் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்துட்டு அந்த எட்ஜில் வந்து பிடிங்க. அந்த மேலே ஒரு சின்ன பிடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு ஹோல், அந்த இடத்துல வச்சு தான் பிடிக்கணும். வேறு எங்கே வச்சிங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிடும். ஓகேவா? ஸோ இடையிலலாம் கை வைக்கக்கூடாது. மேலே அந்த டாப்பில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பிடிச்சி 7 ஆர்க்கு கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, கீழே நம்ம வந்து PQR ஜாயின் பண்ணிட்டோம்ல, அதுக்கான லைன் அங்கே ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த Q4 பாருங்கள், ஏன்னா வந்து 7/4 தானே உங்களோட இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் வந்து அந்த 4 வரைஞ்சிருங்க. நம்ம ஒரிஜினல் இது வந்து என்னது 4. அதனால் அதில் வந்து Q4ல் வச்சுட்டு நம்ம Rல கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு Q4ல் ஏதாச்சும் ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு அந்த லைனையும் அதாவது ரேவையும் அந்த R லைனையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு வரைங்க. அதே மாதிரி தான் Q7லையும் வச்சு வரைஞ்சிடணும். ஓகேவா? அதே மெஷர்மெண்ட் வச்சு நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ஆங்கிளுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் வந்துட்டு இந்த புது ஆர்க்கில் நம்ம இன்னொன்று கட் பண்ண போகிறோம். எங்கே வச்சு கட் பண்ண போகிறோம்? அந்த ரேலேருந்து நம்ம ஒரு டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அங்கே வச்சுட்டு இந்த காம்பஸ்லேயே நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டையும் இங்கே ஒரு கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து எப்படி அந்த பேஸில் அந்த QR அந்த லைனில் கனெக்ட் ஆகும்னா, இந்த Q7 இருக்குல்ல, அந்த Q7லேருந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் போகும். அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போது ஆர்லேயே இதேமாரி தான். ஆரில் வச்சு ஏதோ ஒரு ரேடியஸ் வச்சுட்டு இங்கே உள்ளே வந்து ஒரு கர்வ் வரையணும். அதே கர்வால் இங்கே இந்த புது கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த R டேஷ், அதை வச்சுட்டு அங்கேயும் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம அந்த கர்வ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு, அந்த ரேடியஸு நம்ம இப்போ ஆர்லேருந்து கட் பண்ணி பேஸில் கட் பண்ணப்பில் உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்குல, அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். பார்த்தீங்களா, நான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் காம்பஸை. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அந்த இங்கே ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த பேஸில், அந்த புது பேஸில் இருக்க அந்த கர்வ்லேருந்து
இன்னொரு லைன் வரையணும். இது பாருங்கள். ஸோ நான் திருப்பி காமிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த புதுசாக ஆர் டேஷ்குள்ளதை இந்த லைனில் வச்சு கட் பண்ணணும். நம்ம ஒரு கர்வ் இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, பேஸில் இங்கேருந்து புதுசாக கட் பண்ணணும்ல, அதில் கட் பண்ணணும் இன்னொரு லைன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். அதை நம்ம அந்த ஆர் டேஷையும் இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இழுத்துட்டு போகணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு. ஓகேவா? பாருங்க, ஆர் டேஷ்லேருந்து இதை ஆர் டேஷ்னு மீன் பண்ணிக்கணும். ஏன்னா ஆருக்கு அடுத்தது இருக்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆர் டேஷு. அங்கேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பி டேஷ் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இது பி டேஷ் நேம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்னா ஆர் டேஷ் நேம் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட் சைட் தி ட்ரையாங்கிள். ஓகேவா? நமக்கு இப்போ உங்களுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் வச்சு உங்களுக்கு 2 இது சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் லெஸ் தேன் 1 அண்ட் கிரேட்டர் தேன் 1 2 டைப் ப்ராப்ளம்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுறது நான் இங்கே சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரியாது, ஒரு 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். ஸ்கேல் ஃபேக்டரை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 or 3 டைம்ஸ் வரைஞ்சி பாருங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.